ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. ஸோ அந்த குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு எப்படி வழிபடணும் ஐயா? நீங்கள் எந்த முறையில் வழிபட்டாலும் ஒரு இனிப்பு, ஒரு பாயாசம் வைக்கலாம். நீங்கள் உங்களால் சிறப்பாக அதுக்குன்னு செய்ய முடியலைன்னா சாதம் வடித்த உடனே அந்த வாடைகள், அந்த ஆவிகள் மூக்கில் ஏறக்கூடாது. இப்போ நம்மளோட குலதெய்வத்தை எந்த நாளில் வழிபட்டோம்னா ரொம்பவே விசேஷம் ஐயா? புதன் சனிக்கிழமைங்கும் போது ஆண் தெய்வங்கள், வெள்ளி செவ்வாய்ங்கும் போது பெண் தெய்வங்கள். இப்போ மாவிளக்கு மாவு போட்டோம்னா குடும்பத்தில் என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும்? என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த மாவிளக்கு ஒரு பரிகாரமாக அமையும்? சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். மாவுனாலே அது பித்திரு சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய தோஷங்கள். நீங்கள் சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணோன்னா ஒன்றும் கிடைக்காது. குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மனிதனை நல்ல பக்குவமான முறைகளை கொண்டு வருவது. தயிர் சாதம், புளியோதரை, இதை பூரா பண்ணி சுவாமிக்கு நல்ல மக்களுக்கு விநியோகம் பண்ணணும். இவ்வளோ அரிசி காலியாகுது, இது தேவையா அப்படின்னு நினச்சாலே அவனுக்கு கடன் கூடிடும். 10 ரூபா கடன் 10,000 ரூபா கடன் ஆயிரும், 10,000 ரூபா கடன் 10 லட்சம் கடன் ஆயிரும். இப்போ ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? மலேசியாவில் உள்ளவங்க நிறைய பேர் வர்றாங்க. நீங்கள் குலதெய்வத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் கேட்போம். மேனி சிலிர்த்தது, கண்ணீர் தார தாரையாக வந்துச்சு. சுவாமியை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு. நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணித்து கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குலதெய்வத்தை பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, குலதெய்வத்தை எப்படி வழிபடுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு எப்படி வழிபடணும் ஐயா? குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம். தினசரி வழிபாடுங்கிறது ஒரு மெத்தடு வேறு. 2 பொறி வச்சு வழிபாடு பண்ணணும். அதே சமயத்தில் வாரத்துக்கு 2 நாள் வழிபாடு பண்ணணுமுங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை. சாஸ்தாவா ஆண் தெய்வங்களாக இருந்தால் புதன்கிழமை, அப்புறம் சனிக்கிழமை. நீங்கள் எந்த முறையில் வழிபட்டாலும் ஒரு இனிப்பு, ஒரு பாயாசம் வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் செஞ்சு வழிபாடு பண்ணலாம். இல்லை வீட்டில் அவல் பொரி கடலை இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம். பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணுவதற்கும் நெய்வேத்தியம் வச்சு இதுக்கு பேர் தாம்பூலம். வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் வச்சு உடைக்கிறது தாம்பூலம். உணவுக்கு பின்பு தான் தாம்பூலம். அதனால் முதல்ல நைவேத்தியம். நீங்கள் உங்களால் சிறப்பாக அதுக்குன்னு செய்ய முடியலைன்னா சாதம் வடித்த உடனே அந்த வாடைகள், அந்த ஆவிகள் மூக்கில் ஏறக்கூடாது. அப்படியே விளக்கு முன்னால் வச்சு ஒரு தட்டில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மெத்தடில் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா அன்று சாயந்தரம் ஒவ்வொரு நாள் மாலை 6 மணிக்கு 1 டம்ளர் அரிசி போடும். ஒரு 4 அச்சுவரத்தை போட்டு கொதிக்க வச்சு வெந்ததுக்கப்புறம் 2 ஏலக்காய், கிராம்பு போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை எல்லோரும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது ஒரு சிறப்பான முறை. இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்குமே இந்த நாளில் வழிபட்டோம்னா மிக உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட குலதெய்வத்தை எந்த நாளில் வழிபட்டோம்னா ரொம்பவே விசேஷமையா? பெண் தெய்வங்களாக இருந்தால், அதாவது
பேச்சி, பிரம்மராஜரிஷி, மாடத்தி, இப்படி சில தேவதைகள் இருக்குது. இந்த மாதிரி தேவதைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை. சாசா, சுடலை, மாடன், பட்டவராயன் இந்த மாதிரி சுவாமிகள் இருந்தால் புதன்கிழமை, சனிக்கிழமை வழிபாடு பண்ணலாம். அந்தந்த புதன் சனிக்கிழமைகளில் அந்த விக்கிரகங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆற்றல் வரும். மற்ற தேவதைகள் வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்போ அவங்கள குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது மற்ற தேவதைகள் மீனிங் நம்ம முன்னோர்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அருளாசி நமக்கு கிடைக்கும். அதனால் புதன் சனிக்கிழமைங்கும்போது ஆண் தெய்வங்கள், வெள்ளி செவ்வாய்ங்கும்போது பெண் தெய்வங்கள், இவங்களை வழிபாடு பண்ணலாம். நெய்வேத்தியத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஆனால் நெய்வேத்தியத்துலேயுமே நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சக்கரை பொங்கல் அப்படின்னா அது ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலை கொடுத்தோம்னா அதில் ஒரு சில பயன்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கும்? ஒரு குலதெய்வ கோயில் எடுத்துகிட்டு அந்த குலதெய்வ கோயிலில் வந்து முதல்ல கணபதி, அடுத்து சிவன், அதுக்கு அடுத்தபடி சாஸ்தா, இவங்க 3 பேருக்கும் நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். அது கட்டியாக இருக்கும். மற்ற தேவதைகளை எந்த தேவதைகளை எடுத்தாலும் அவங்களுக்கு பாயாசம் தான் வைக்கணும். அரிசி, சிறுபருப்பு கலந்து வேக வச்ச பாயாசம். சக்கரை பொங்கலுமே அரிசி பாயாசம் மட்டும்தான். பச்சரிசி வச்சு பாயாசம், சர்க்கரை பொங்கலாக வச்சு அது கட்டியாக இருக்கும். பாயாசங்கிறது கொஞ்சம் தண்ணீராக கொஞ்சம் உடப்பாக இருக்கும். அது வந்து மற்ற தேவதைகள் மாடனாக இருந்தாலும் இல்லை பேச்சியம்மனாக இருந்தாலும் பிரம்மராஜியாக இருந்தாலும் அரிசி பாயாசம் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு வெல்லம் போட்டு வச்சுக்கிடலாம். அதுதான் நைவேத்தியம். இது பேச்சி பிரம்மராஜரிசிக்கு குளக்கட்டை, அரிசி மாவு குளக்கட்டை, பிடி குளக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குளக்கட்டை தண்ணியில் போட்டு வேக வச்சு அது வைப்பாங்க. அதிலே கிளியஞ்சட்டி மாதிரி வச்சு வைப்பாங்க. அதுபோக மாவிளக்கு, பச்சரிசி மாவு சர்க்கரை கலந்து மாவிளக்கு ஏற்றுவாங்க. இதெல்லாம் இந்த தேவதைகளுக்கு உள்ள ஒரு நைவேத்தியங்கள். இப்போ மாவிளக்கு மாவு போட்டோம்னா குடும்பத்தில் என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும்? என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த மாவிளக்கு வந்து ஒரு பரிகாரமாக அமையும்? மாவிளக்குங்கிறது வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். மாவுனாலே அது பித்திரு சம்மந்தப்பட்டது தான். அவங்களுடைய தோஷங்கள் சுத்தமாக போகும்னு சொல்ல முடியாது. தோஷங்கள்னால பாதிப்பு இருக்காது, தள்ளி தள்ளி போகும். தெய்வங்களும் இந்த சனாதன தர்மத்தில் என்ன ஒரு சிறப்புன்னா, தனி ஒரு மனிதன் வந்து தெய்வத்தை கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இங்கே மட்டும்தான் இருக்குது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு கேட்ட மாதிரி, நக்கீரர் கேட்ட மாதிரி சுவாமியை கேள்வி கேட்கக்கூடிய தன்மை இந்த மனுஷன்ட்டு தான். அந்த அளவுக்கு இந்த மனிதர்கள் ஒழுக்க நெறியோடு இருக்கணும். அந்த ஒழுக்க நெறியோடு இருந்தால் இறைவன்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி அடித்து கேட்கலாம். அப்போது நீங்கள் மாவிளக்கு வச்ச உடனே உங்கள் துன்பம்லாம் போகுங்கிறது சொல்ல முடியாது. கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக வரக்கூடியது கொஞ்சம். அப்போமா அவங்களுக்குள்ள கர்ம வினைகளை நீங்கள் அந்த முறைகளை செஞ்சு தான் ஆகணும். இந்த பித்திரு தோஷங்கள் உள்ள விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும். சிவபெருமானே திருப்புடை மருதூரோ ஏதோ தஞ்சாவூர் அந்த சரௌண்டிங்ஸில் அந்த வீட்டில் தான் அந்த கோயிலில் தான் அந்த 60க்கு 60 பண்ணுவாங்க. அது மனசுக்குள்ள வர மாட்டாங்க. அந்த கோயிலில் சிவபெருமான் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மாயான கரையில் பித்திரு தோஷம் பரிகாரம் பண்ணுறார். சிவபெருமானே அதை பண்ணும்போது நம்மெல்லாம் எந்த கால் தூசிக்கு. அதனால் கர்ம வினைகளின்படி நம்ம முன்னோர்கள் வகுத்த வழிகளின்படி பித்திரு தோஷத்தை கழிக்கணும். பித்திரு தோஷத்தை கழிச்சா தான் இறைவனும் நமக்கு அருளாட்சி செய்யும். நீங்கள் சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணோன்னே ஒன்றும் கிடைக்காது. அங்கே நீங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணணும். குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு மனிதனை நல்ல பக்குவமான முறைகளை கொண்டு வருவது குலதெய்வ வழிபாடு. தப்பு பண்ணக்கூடாதுடா, சாமி கண்ணை குத்தும். தப்பு பண்ணக்கூடாதுடா, அடுத்தவங்களை இகழ்ந்து பேசக்கூடாது, சுவாமி அடிக்கும். இப்படியே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லி சொல்லி அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்க. அந்த பக்குவமான குழந்தை நல்ல முறையில் வளர்ந்து ஒரு ஈர மனதோடு, அதாவது ஈவு இரக்கம் கொண்ட ஒரு சிந்தனையோடு இறை வழிபாடு பண்ணும்போது சிவபெருமான் அருளாசி கொடுப்பார். அது இல்லாமல் இங்கே குலதெய்வ வழிபாடு இல்லாமல்
குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னாலே அந்த பிதர்களுக்கு உண்டான சமாச்சாரம் அது. ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிறது. எந்த ஒரு இயற்கையையும் அழிக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. குலதெய்வ வழிபாட்டில் எல்லா இயற்கையும் மதிக்கணும், தண்ணீரில் அசுத்தம் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வழிபாடுகளும் இந்த குலதெய்வ வழிபாட்டில் தான் உண்டு. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடு அந்த பழக்கத்தில் நல்ல மனிதனாக வந்து சிவ வழிபாடு பண்ணாம்னா அவனுக்கு அந்த நல்ல அருள் ஆசி கிடைக்கும். ஆத்மார்த்தமாக ஒருத்தன் சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணானா அது உலகத்தில் எந்த கோவிலாக இருந்தால் தான் அவனுக்கு அசரி வெளியே அந்த கோயிலை விட்டு வெளியே வரதுக்குள்ளே அவன் நினச்ச காரியத்தை யாராவது சொல்லுவான். இவன்கிட்ட சொல்ல மாட்டான், வேற யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். அதனுடைய பொருள் உணர்ந்து இவன் திருப்தி அடையணும். அதைத்தான் அசரின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பார். நீங்கள் எந்த கோயிலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஆனால் வழிபாடு உள்ள தூய்மையோடு இருக்கணும். அந்த உள்ள தூய்மையோடு இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலை கொடிமரத்தை தாண்டி வர முடியாது. அதுக்குள்ளே அவனுக்குள்ள பதில் வந்துடும். ஆகம விதிப்படி நல்ல முறையில் பூஜை பண்ணக்கூடிய கோயில்களில் இந்த வார்த்தைகள் யார் மூலமாவது வெளிப்படும். இப்போ நெய்வேத்தியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த கடன் அப்படிங்கிறது. இப்போ இந்த கடனுக்குமே வந்து தயிர் சாதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நெய்வேத்தியமாக கொடுக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கள் என்ன வகையில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து வெளிவருவீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் பண்ணலாம் ஐயா? மாவிளக்கு பண்ணலாம். அடுத்த இது குலதெய்வமாக இருந்தால் மாவிளக்கு, சிவன் கோயிலையும் மாவிளக்கு போடுவாங்க. அடுத்தபடியாக தயிர் சாதம், புளியோதரை, இதை பூரா பண்ணி சுவாமிக்கு நல்ல மக்களுக்கு விநியோகம் பண்ணணும். இவ்வளோ அரிசி காலியாகுது, இது தேவையா அப்படின்னு நினச்சாலே அவனுக்கு கடன் கூடிடும். 10 ரூபா கடன் 10,000 ரூபா கடன் ஆயிரும், 10,000 ரூபா கடன் 10 லட்சம் கடன் ஆயிரும். இவ்வளவு தானே செலவே, அப்படின்னு கூட 2 பக்கா போடுறா, சாப்பிட்டேன் எல்லா மக்களும் சாப்பிட்டோம் அப்படின்னா அவனுக்கு அந்த கர்மாந்திர துன்பங்கள் நீங்கும். அந்த துன்பங்கள் நீங்கும் போது இவன் அதுக்குள்ளே பலனை பெறுவான். அதோடு மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை மதியம் 12 to 1 மணிக்குள்ளே இவன் வாங்கிய கடன் தொகையில் ஏதோ இவனால் முடிஞ்சது அந்த கடன் வாங்கினவங்ககிட்ட கொடுத்துடணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 12 to 1 மணிக்குள்ளே சாப்பிட கூடாது. சாப்பிட்டு அப்புறம் போகணும்னு நினைக்கக்கூடாது, அதுக்குள்ளே பொழுது போயிடும். 12 to 1க்குள்ளே இவனால் முடிஞ்சது ஒரு 500 ரூபாயோ இல்லை ஒரு 1000 ரூபாயோ ஏதோ வட்டியில் கழிச்சிக்கப்பா அப்படின்னு கொடுத்தால் அந்த கடன் வெகு விரைவில் நிவர்த்தியாகும். அதோடு மட்டும் இல்லை, வாங்கினவங்களுக்கும் அது 500 ரூபா 1000 மடங்காக பெருகும். கண்டிப்பாக சார். குலதெய்வங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து சந்தேகம் இருக்கு ஐயா. இப்போ ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? முதல்ல இறை வழிபாடு அவசியம். வீட்டில் விளக்க சுரிமத்தை சாஸ்தாவாக நினச்சி குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே ஆதன் ஆன்மீகத்தில் அந்த டிஸ்பிளேயில் நம்பர் வரும், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணணும். பிரசன்னம் மூலம் முதல்ல பிதிர் பிரசனம் பார்ப்போம். பிதிர் பிரசனம் பார்த்துட்டு எதனால் குலதெய்வம் உங்கள்கிட்ட மறைஞ்சிதுங்கிறத சொல்லுவோம். அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ண உடனே தேவப்பிரசன்னம் நீங்கள் சரின்னு சொன்னால் தான் நாங்கள் தேவப்பிரசனம் பார்ப்போம். அந்த ஆத்மாவை சாந்தி பண்ணதுன்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் தேவப்பிரசனம் பார்த்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல குலதெய்வம் இருந்துச்சு, இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத மூலஸ்தானத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணவங்க இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணினால் அதை நாங்கள் இருக்க இடத்த சொல்லுவோம். இல்லைன்னா அந்த இருக்க இடம் எனக்கு தெரியாது. அதனுடைய மூலஸ்தானம் எந்த சுவாமியை நீங்கள் வழிபாடு பண்ணிடோ அதனுடைய மூலஸ்தானம் தான் என்னால் சொல்ல முடியும். இது சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு மாதக்கணக்காகும், சில பேருக்கு வாரக்கணக்காகும். குடும்பம் மட்டும் 18 நாளை தாண்டாது. நிறைய பேருக்கு குலதெய்வத்தை வந்து கணிச்சு கொடுத்துட்ருக்கீங்க, சரியான குலதெய்வத்தை. உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் கணித்து கொடுத்து இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஞாபகம் வர்றவங்க அப்படின்னா அது யார், என்ன பண்ணாங்க? மலேசியாவில் உள்ளவங்க நிறையா பேர் வர்றாங்க. அவங்க வழிபாடு பண்ணிவிட்டு பாலுன்னு ஒரு நண்பர், அவருக்கு நிறையா விஷயங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு, உடல்நிலையும் நல்லா இருந்துருக்கு. அதே மாதிரி தோல் வியாதிகளோடு வர்றாங்க, அவங்களுக்கு மருத்துவம் கொடுத்து அவங்களும்
இந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணோன்னு ஒரு நீங்கள் குலதெய்வத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் கேட்போம். மேனி சிலிர்த்தது, கண்ணீர் தார தாரையாக வந்துச்சு, சுவாமியை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு அப்படிமாங்க. அதுதான் அந்த குலதெய்வத்தை பார்க்கும்போது அந்த பூர்வ ஜென்மத்தில் அந்த முன்னோர்கள் வெற்றி இவ்வளவு காலங்கள் பலபடி தாண்டி பார்க்கும்போது அந்த சுவாமியினுடைய அருளாசி இவங்களுக்கு உள்ள அவ்வளவு அதுக்கிட்ட ஏறும். அதை பார்த்தோன்னா அவங்க அந்த குலதெய்வத்தை பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெருமையோடு சொல்லுவாங்க. அது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா கிடைக்காத ஒரு பொருளை கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ எங்களுக்கு அது ஒரு சரி, அந்த ஆண்டவன் நமக்குள்ளே இருந்து இயக்கதான், நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு இறையாசி கிடைக்கிற அளவுக்கு அந்த அருளாசி நமக்கு கிடைச்சிருக்கு. அது முன்னோர்கள் செய்த புண்ணியம், எம்பெருமானுக்கு நன்றின்னு சொல்லி முடிச்சுக்கணும். இப்போ மலேசியாவில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதை தவிர மேல்நாட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் பிரசன்ன முறையில் ஜோதிடம் பார்க்குறாங்க. அவங்க இந்த மாதிரி ஏதாவது என்ன சொன்னது உண்டா சார்? ஜெர்மனில் இருந்த 3 குழந்தைகள், ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களும் அந்த குலதெய்வத்தை பார்த்த உடனே அதனுடைய பலன்கள், அந்த சில பரிகாரங்களை வர முடியாத காலத்தில் இங்கே செய்ய சொன்னோம். அதை ஒரு வேதியர் மூலமாக செஞ்சு சன்னியாசிகள் மூலமாக அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றோம். அப்படிங்கும்போது அதனுடைய பலனை வந்து அவங்க அங்கே அனுபவிச்சிருக்கிறாங்க. அனுபவித்து ஏதோ இந்த மாதம் வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவில் வருவாங்கன்னு நினைப்பேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்தபடியாக மலேசியாவிலேருந்து பல பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு திருப்தி. ஒரு குழந்தை வந்து பேச முடியாத ஒரு குழந்தை இன்றைக்கி இறைவனரால் அந்த பேச்சியம்மன் வழிபாடு பண்ணி நல்லா பேசிடுச்சு. அதுவும் ஒரு பெரிய அவங்க அதாவது இதை நான் சொல்கிறத விட அவங்க எங்கோட்ட இதில் இந்த பலன் நல்லா இருக்கியா, இறையர்கள் பெற்று இன்றைக்கி பேசிச்சு அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு அளவு கடந்த ஒரு ஆனந்தம். கண்டிப்பா ஐயா, நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட நேயர்களுக்காக குலதெய்வத்தை பற்றியும் நெய்வேதியங்களை பற்றியும் ரொம்பவே அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி ஐயா.